அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை விசிகவுடன் திமுக மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரிகார்த்திக், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாளைய தினம் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளான கட்சியான மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு திமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் 2 முறை விடுதலை சிறுத்தைகள் நேரில் அறிவாலயத்தில் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாளைய தினம் நடக்கும் இந்த பேச்சுவார்த்தை முழுமை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம், விழுப்புரம் என 2 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் பெற்று அதில் சிதம்பரத்தில் தனி சின்னமான பானை சின்னத்தில் வெற்றி பெற்றது. தொடர்ச்சியாக விழுப்புரத்தில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார்கள். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் 3 இடங்களை கேட்பதாக தகவலான தெரிவிக்கப்பட்டது. அந்த 3 இடங்கள் 2 தனித்தொகுதி, 1 பொது தொகுதி என 3 இடங்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் திமுக தலைமையிடம் கேட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையே நாளைய இந்த பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் நடக்கும் இந்த பேச்சுவார்த்தை முழுமையடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2 முறை நடந்த பேச்சுவார்த்தை, அதன் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை, அதன் அடிப்படையிலே திமுக தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவு பொறுத்தும் நாளைக்கு பேச்சுவார்த்தையாக நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு திருமாவளவனே நேரடியாக வருகிறார். கடந்த பேச்சுவார்த்தையின் போது வந்த அந்த அடிப்படையிலே 2வது முறையாக தற்போது திருமாவளவன் நேரடியாக அந்த பேச்சுவார்த்தைக்கு வருகிறார். அப்பொழுது இது பேச்சுவார்த்தையானது இறுதி செய்யப்பட்டு நாளைய தினம் ஒப்பந்தம் கையெழுத்திடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய IUML, கொங்கு நாடு மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான பங்கீடானது எண்ணிக்கை அடிப்படையில் பங்கீடானது முடிவடைந்த நிலையில் நாளைய தினம் விடுதலை சிறுத்தைகளுடைய பேச்சுவார்த்தை முழுமையடைந்து ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.